ஹாய் குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு குட்டி தம்பி இருந்தானா. அவனுக்கு ஒரு வசன டெஸ்ட்டுக்காக அவங்க அம்மா கொஞ்சம் வசனத்தை சொல்லி கொடுத்தாங்களாம். அதையும் அந்த தம்பி நல்லா படித்து அவங்க தாத்தா கூட அங்கே போய் அந்த வசனத்தை தைரியமாக சொல்லிட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள் போகுது. அவனுக்கு அந்த ப்ரைஸ் வருமா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவங்க கோயிலில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஈவினிங் அந்த எக்ஸாம் எழுதின எல்லாத்துலேயும் யார் யாருக்கு பரிசு கொடுக்கணுமோ அவங்க ஈவினிங் வாங்கிக்கலாம் ஜெபம் நடக்கும்போது அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த குட்டி தம்பிக்கு வைரல் ஃபீவர், ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஆனால் சர்ச்சில் நேம் வாசிக்கும் போது அவங்க அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க, இன்றைக்கி நம்ம தம்பிக்கு ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 டைம் அந்த குட்டி தம்பியோட நேம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி தம்பியை கூட்டிகிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுருக்காங்க. நேம் கேட்டதில் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தம்பிக்கு ரொம்ப ஃபீவராக விடிய காலம் 3 மணிக்கு அந்த தம்பி கேட்குறாம்மா, எனக்கு ப்ரைஸ் கிடச்சிதா அப்படின்னு. அவங்க தாத்தா போய் கோவில் ஜெபம் முடிஞ்சோடனே ஐயா கிட்டே போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 3 மணிக்கு அவனுக்கு வாங்கின அந்த ப்ரைஸை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம ஆவியின் கனிகளில் 2வது என்னது? சந்தோஷம். அந்த தம்பிக்கு அந்த பரிசை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நம்ம குட்டி பிள்ளைங்கள் மனசில் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும் போது அதனுடைய பலன் அவங்க வளரும் போது ரெட்டிப்பாக கிடைக்கும். இது நம்ம பெற்றோராகிய நம்மளோட கடமை. பாய் குட்டீஸ்.